ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேகலா டிசைனர். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா தோழிகள் வந்து அளவு ப்ளவுஸில் இருந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு சில தோழிகள் வந்து என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை நீங்கள் சொல்கிறீங்க, அது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோழி கேட்டிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி பழக போகிறோம், ஸ்டிச்சிங்குள்ளேயே நம்ம வந்துட்டோம், ஸ்டிச்சிங் தொழிலை வந்து நம்ம கற்றுக்க போகிறோம், செய்ய போகிறோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நாமே வந்து ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி பழகுறோம் அப்படின்னா எல்லா மெஷர்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே அளவில் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ மாற்றம் வரும் அப்படின்னா, நமக்கு வந்து உடம்பு வருது அப்படின்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும், அல்லது உடம்பு கம்மியாகுது அப்படிங்கும்போது நமக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். இந்த 2ம் இல்லை அப்படிங்கும்போது சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாத்தில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். அப்படி இல்லை அப்படிங்கும்போது கட்டிங்கில் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன மாறுபாடுகள் வரும். இது வந்து ஒரே அளவுக்காரங்களுக்கு நம்ம வந்து ரெகுலராக ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னாலே இத்தனை மாறுதல்களை நம்ம வந்து சந்திச்சுட்டு இருக்க வேண்டியதாக வரும். இதே நம்ம 10 பேர்த்துக்கு, 50 பேர்த்துக்கு, 100 பேர்த்துக்கு, 200 பேர்த்துக்கு, 500 பேர்த்துக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குற கஸ்டமர்களுடைய எண்ணிக்கை அதிகம் ஆகும்போது ஒருத்தர் மாதிரியே இன்னொருத்தருக்கு வந்து உடல் அமைப்பு வந்து இருக்கவே இருக்காது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு உள் வாங்கிட்டீங்க அப்படின்னா தான் இந்த ஸ்டிச்சிங் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டாக ஒரு அளவு ப்ளவுஸ் வருது, நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் அப்படின்னா எந்தெந்த விஷயத்தை நம்ம உள் வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சிறந்த டெய்லர் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னதாக நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் சிம்பிளி ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போயிடலாம். இப்போ நான் எடுத்திருக்கிற ஒரு அளவு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸுடைய சுற்றளவு பார்க்குறதுக்கு முன்னதாக நம்ம வந்து இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து ஓப்பன் பண்ணி வச்சோம் அப்படின்னா இந்த அக்குள் பகுதியில் வந்து நமக்கு ஒரே மாதிரி இருக்கணும். முதுகு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுருக்கம் இல்லாத மாதிரி ப்ளவுஸை வந்து இந்த இடுப்பு சைடு வந்து நேராக இப்படி இழுத்து பிடிச்சோம் அப்படின்னாலே நமக்கு வந்து இப்படி விரிஞ்சிட்டு இருக்கிற கழுத்து கூட நேராக வந்து நின்றும். இப்போ ஒரு அளவு ப்ளவுஸில் நம்ம அளவு எடுக்கிறோம் அப்படின்னா கூட நம்ம வந்து இந்த இடுப்பு பக்கத்தை தான் சரியாக எப்படி நம்ம இழுத்தோம் அப்படின்னாலே இந்த கழுத்துடைய பகுதி வந்து சரியான அமைப்பில் நின்றும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இடுப்புடைய பகுதி நம்ம அப்படி சரி பண்ணினதுக்கு பிறகு பார்த்தாலே தெரியும், இந்த சென்டரில் கேப் வருது அப்படின்னாலே இது வந்து சென்டர் கேப் ப்ளவுஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டரில் கேப் வர்றவங்களுடைய உடல் அமைப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று அவங்களுக்கு வந்து இடுப்புடைய சுற்றளவு கம்மியாக இருக்கலாம், அல்லது இந்த அப்பர் பஸ்டுடைய சுற்றளவு கம்மியாக இருக்கலாம், அல்லது பஸ்ட் பாயிண்ட் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கலாம் அல்லது கம்மியாக இருக்கலாம். இந்த 3 அளவுலுமே, அதாவது அப்பர் பஸ்ட் ஆகட்டும், மிடில் பஸ்ட் ஆகட்டும், அண்டர் பஸ்ட் ஆகட்டும், இந்த 3 இடத்துலையும் வர்ற மாற்றத்தை வச்சு தான் நம்ம ஒரு ப்ளவுஸுடைய அளவுகளை வந்து எப்படி மார்க் பண்ணணும், எப்படி அளவுகள் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் கேப் ப்ளவுஸ் அப்படின்னாலே இந்த சென்டர் கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். முழுமையான சென்டர் கேப் ப்ளவுஸ் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மேல் பக்கத்தில் ஊக்கு போடுற இடத்துலையும் சென்டரில் 3 இன்ச் வரணும், இடுப்புடைய இடத்துலையும் 3 இன்ச் வரணும், இந்த சென்டர் பஸ்டுடைய இடத்துலையும் நமக்கு வந்து 3 இன்ச் கேப் வந்து வரணும். ஏன் கேட்டிங்க அப்படின்னா 1/4 ப்ளவுஸுக்கும் சென்டர் கேப் ப்ளவுஸுக்கும் உண்டான வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக் சைடுடைய அளவு வந்து 3/4 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தர மாதிரி வரும். அதே 3/4 இன்ச்சுக்கு தான் நம்ம ஃப்ரண்ட்டு பக்கம் மார்க் பண்ணுவோம். ஆனால் ஸ்டிச்சிங் பண்ணி கொண்டு வரும்போது இந்த 3/4 இன்ச் வந்து ஒரு சைடு 3/4 இன்ச் அப்படிங்கிறது வந்து நமக்கு 4ல் 1 பங்கு தான் 3/4 இன்ச்சு. சுற்றளவு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச் வரும். பேக் சைடுக்கு 1.5 இன்ச் போயிடும், ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து 1.5 இன்ச் வரும். அந்த 1.5 இன்ச்சை நம்ம வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச்சிங்கில் முன்பாகம் வந்து 3 இன்ச் கம்மியாக இருக்கிற மாதிரி கொண்டு வரோம் அப்படிங்கிறத இந்த சென்டர் டாட் ப்ளவுஸுடைய மெஷர்மெண்ட் இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து ஃபால்ட்டாக இருக்குது, அல்லது
சில சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் ப்ளவுஸுடைய அளவுகள் வந்து நார்மலான அளவாக இருக்கும். பஸ்டுடைய அளவு வந்து பெருசாக இருக்கும். அப்பர் பஸ்டுடைய சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலை விட கம்மியாக இருக்கும் அளவு. அப்படி கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து கிராஸாக வரும். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச்சுக்கு தான் கேப் இருக்கும். இதே வந்து மேல் பக்கத்தில் பார்த்தீங்க ஃபஸ்ட்டு ஊக்கு செகண்ட் ஊக்கு போடுற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச்சில் கேப் வரும். 3வது ஊக்கிலிருந்து சென்டர் கேப்புடைய அளவு வந்து கம்மியாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு ப்ளவுஸு என்ன மாதிரி அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சென்டர் கேப் ப்ளவுஸ் அப்படின்னா இப்போ இந்த அளவு ப்ளவுஸை வச்சுட்டு இவங்களுக்கு வந்து ப்ளவுஸுடைய அக்குள் பகுதியிலிருந்து நமக்கு வந்து அளவுகள் பெருசாக இருக்கா, இல்லை மார்பு பகுதியில் நமக்கு அளவுகள் பெருசாக இருக்கா, அல்லது இடுப்பு பகுதியில் நமக்கு வந்து அளவுகள் பெருசாக இருக்கா அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சென்டர் கேப் ப்ளவுஸ் அப்படின்னு எப்படி நம்ம தீர்மானிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஊக்கு போடுற இடத்துல இருந்து இந்த சென்டர் கேப்பில் வந்து 3 இன்ச் கேப் இருக்கா அப்படிங்கிறத டேப்பை வச்சு பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3வது ஹூக் சென்டர் ஹூக் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல கேப் வந்து 3 இன்ச் அளவு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இடுப்புடைய சுற்றளவு வர இடத்துலையும் கேப் வந்து 3 இன்ச்சுக்கு இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். இப்போ 3 இடத்துலையுமே 3 இன்ச்சு கேப் இருக்கிறதுனால இது வந்து சென்டர் கேப் ப்ளவுஸ் அப்படின்னா சென்டர் கேப் ப்ளவுஸுக்கு வந்து பேக் சைடு வந்து 3/4 இன்ச் அதிகமாகவும் ஃப்ரண்ட் சைடுக்கு 3/4 இன்ச் மார்க் பண்ணும்போது நம்ம 3/4 இன்ச் மார்க் பண்ண தான் செய்வோம். ஆனால் ஸ்டிச்சிங்கில் வந்து அந்த மார்க்கிங்கை சரி பண்ணிடுவோம். அதுதான் வித்தியாசம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் எடுத்திருக்கிற ப்ளவுஸுடைய அளவுக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம் பகுதியுடைய சுற்றளவு வந்து ரொம்பவுமே பெருசு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக் சைடுடைய அளவுக்கும் ஃப்ரண்ட்டுடைய சைடுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடுடைய உயரம் வந்து பேக் சைடை விட அதிகம். இந்த ஷோல்டர் மடிப்புலேயே உங்களுக்கு வந்து அது தெரியும். இப்போ ஷோல்டர் மடிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம் பகுதியுடைய சென்டர் பக்கமாக கிளாத்தை மடித்து ஸ்டிச் பண்ணினதுனால நமக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு 3/4 இன்ச் அளவுக்கு முன் சைடுடைய அளவு வந்து பேக் சைடு அளவு வரைக்கும் இருக்குது. இதையும் நம்ம வந்து கவனிக்கணும். இந்த ப்ளவுஸுடைய நபருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன் உயரத்தை விட பேக் உயரம் வந்து அளவுகள் கம்மி. இப்போ இதை வந்து ஸ்டிச்சிங்கில் தான் இந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து கொண்டு வரணும். ஆனால் அளவு ப்ளவுஸில் நம்ம இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்குள் பகுதியிலேருந்து இடுப்பு வரைக்கும் உண்டான நீளம் வந்து ரொம்பவுமே கம்மியான அளவில் இருக்குது. ஆனால் ஆம் பகுதியுடைய சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடுப்புடைய நீளத்தை விட இந்த சுற்றளவு வந்து அதிகம். அப்போ வந்து அவங்களுக்கு இந்த கைப்பகுதி வந்து ரொம்பவுமே பெருசான கைப்பகுதி. ஹைட்டு வந்து நார்மலாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த அக்குள் பகுதியிலேருந்து இடுப்பு வரைக்கும் உண்டான நீளம் வந்து ஹைட்டு கம்மியாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி நம்ம 4ஆக மடித்து போடும்போதே பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடை விட முன் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச் வந்து இந்த ஊக்கு போடுற இடத்துல நீளம் வந்து அதிகமாக இருக்குது. அதுவே வந்து இடுப்புடைய ஓரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் ஒரே அளவிலான தான் முன்பக்கம் பேக் சைடு இருக்குது. ஆனால் ஊக்கு போடுற இடம் மட்டும் 1 இன்ச் 1.5 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவே இருக்குது. இந்த கட்டிங்கை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மக்கிட்ட ஒரு அளவு ப்ளவுஸ் வருது அப்படிங்கிறதுனால எல்லா ப்ளவுஸுகளுக்கும் ஒரே விதத்தில் ஒரே மெத்தடில் வந்து கண்டிப்பாக கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் நமக்கு வராது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி வேறு வேறு விதமாக ப்ளவுஸுடைய அளவுகள் இருக்கும், அல்லது அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய உடல் அமைப்பே வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கச்சிதமாகவும் அமைப்பாகவும் ஒவ்வொரு ப்ளவுஸையும் வந்து நம்ம உருவாக்குற மாதிரி இருக்கும். நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் எல்லா அளவுக்காரங்களுக்குமே நம்மளால் ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும். அதே மாதிரி கட்டிங்லேயே நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன காரணம் அங்கே நடந்திருக்கு, அங்கே என்ன மிஸ்டேக் நம்ம பண்ணியிருக்கோம், கட்டிங்லையா அல்லது ஸ்டிச்சிங்லையா இல்லை அளவுகள்லையா, இல்லை நம்ம வந்து ஃபார்முலா ரீதியாக ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, அல்லது அவங்களுடைய உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட்டிங் கொடுக்கலையா அப்படிங்கிறது, இது எல்லா விஷயமே நம்ம வந்து உள்வாங்கிக்கிட்டே இருக்கணும். ஒரே நாளில் ஸ்டிச்சிங் வந்து கற்றுக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து அனுபவ பாடங்களாக தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே போகும்போது, இப்போ நீங்கள் ஒரு நபருக்கு ஸ்டிச் பண்ணுறது 10 பேர்த்துக்கு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஓரளவு பக்குவம் ஆயிடுவீங்க. ஏன்னா 10 பேர்த்துக்கும் ஒரே அளவு உடல் சுற்றளவு இருந்தால் கூட
ஆம் பகுதி மாறலாம், இடுப்புடைய சுற்றளவு மாறலாம், மார்பு சுற்றளவு மாறலாம், சென்டர் ஷோல்டர்ல இருந்து சென்டர் டாட்டுடைய உயரம் மாறும், கையுடைய நீளம் மாறும், கேப் ஹைட் மாறும், கழுத்துடைய அகலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆம் பகுதியில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது இருக்கும். பேக் சைடுடைய கழுத்து பகுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஷோல்டர் பக்கத்தையும் ஆம் பகுதியும் சரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் சைடுடைய கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரியும் முன்பக்க கழுத்துக்கு தகுந்த மாதிரியும் நம்ம வந்து ஆம் பகுதியுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் ஒரு ஃபார்முலா இருக்குது, மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்னா கூட அவங்களுடைய உடல் தோற்றம் கொஞ்சம் மாறுதலாக இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும். யோசித்து அவங்க உடலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். அப்படின்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து எந்த மாதிரி உடல் அமைப்பு இருக்கிறவங்க வந்தால் கூட நம்மளால் ஒரு பர்ஃபெக்டான ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும். 200 ரூபா நம்ம வந்து ஒரு ப்ளவுஸுக்கு வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்குன்னு நம்ம வந்து நிறைய விஷயத்த உள்வாங்கி அதில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் அந்த 200 ரூபா காசை கூட நம்ம நிம்மதியாக சம்பாதிக்க முடியும். அதனால் எல்லாத்துக்கும் ஒரே அளவுகள் வரும், ஒரே மெஷர்மெண்ட் வரும் அப்படிங்கிறத கண்டிப்பாக எதிர்பார்க்காதீங்க. ஒவ்வொரு அளவும் ஒவ்வொரு உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். ஆனால் சில ஃபார்முலாக்களை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஃபார்முலா மூலிமா ஒரு சில பேர்த்துக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாகும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலாக்களே வந்து கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார்முலா பார்த்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்தா கூட அவங்க பயன்படுத்தி பார்க்கும்போது சொல்லுவாங்க, எனக்கு வந்து அக்குள் பகுதியில் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அல்லது பஸ்ட் பகுதி வந்து அழுத்தின மாதிரி இருக்குது. கட்டிங் சரியாக இருந்தாலும் ஸ்டிச்சிங்கும் சரியாக இருக்கணும் இல்லைங்களா? ஏதோ ஒரு விஷயத்தில் சின்ன ஃபால்ட் நடந்தால் கூட அந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு ஆல்ட்ரு ஒர்க் வர்ற மாதிரி ஆயிரும். அதனால் வந்து ஒரே மாதிரி எல்லா மெத்தேடும் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்க்காதீங்க. ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். எல்லா விஷயத்தையும் கற்றுக்குங்க. அப்போ தான் நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்டான டெய்லர் ஆக முடியும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ செஸ்டுடைய அளவு வந்து 36 இன்ச் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். செஸ்ட் பகுதியை விட பஸ்ட் பகுதி வந்து இவங்களுக்கு அளவு வந்து கம்மியாக இருக்குது. இப்போ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டர் கேப் ப்ளவுஸுக்கு தான் சேரும். பஸ்டுடைய பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 35 இன்ச்சு. செஸ்ட் பகுதியை விட பஸ்ட் பகுதி வந்து அளவு சிறுசாக இருக்குது. இப்போ இந்த அளவுக்காரங்களுக்கு சென்டர் கேப் ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி மெஷர்மெண்ட்டில் கொண்டு வரணும்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ப்ளவுஸுடைய பேக் சைடு வந்து இந்த மாதிரி அமைப்பில் தான் நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா? இந்த மாதிரி அமைப்பு வரும்போது கழுத்துடைய பகுதி இதெல்லாம் வந்து கட்டிங்கில் நான் சொல்லித்தரேன். உதாரணத்துக்கு தான் இப்போ எப்படி நம்ம வந்து அந்த 3 இன்ச்சு கேப் வருது இல்லைங்களா, அதுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுப்போம் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36 இன்ச்சை 4ஆல் டிவைட் பண்ணோம். 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 9 இன்ச்சு வரும் இல்லைங்களா? இந்த 9 இன்ச்சு கூட ப்ளஸ் வந்து நம்ம 3/4 இன்ச்சை வந்து நம்ம ஆட் பண்ணோம். 9.25 இன்ச்சுக்கு இந்த பேக் சைடுடைய சுற்றளவு வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஏன்னா இந்த சென்டர் இடத்துல இருந்து இந்த அகலம் வந்து நமக்கு மொத்தம் வந்து 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு திரும்பவும் ப்ளஸ் வந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணணும் பேக் சைடுக்கு. ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே அளவில் இப்போ ஃப்ரண்ட் சைடுடைய முன்பாகத்தை வரைஞ்சிக்கிறேன். இந்த அகலம் இருக்கு இல்லைங்களா, இந்த அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதா ப்ளவுஸுக்கு வந்து நம்ம கட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சரியான அளவுலேருந்து முன்பக்கம் வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக விடுவோம் இல்லைங்களா? இதே வந்து சென்டர் கேப் ப்ளவுஸ் அப்படின்னா நம்ம வந்து சரியான அளவுலேருந்து உள் பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சை மார்க் பண்ணணும். அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம் பகுதியுடைய சுற்றளவு வருது இல்லைங்களா, இந்த சுற்றளவு வந்து எடுத்துக்காட்டுக்கு ஒரு 8 இன்ச் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த சுற்றளவு 8 இன்ச் அப்படின்னா நம்ம வந்து 8.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். ஒரு 1/2 இன்ச் வந்து சேர்த்து நம்ம மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 8.5 இன்ச்சுக்கு அப்படிங்கும்போது இந்த 1/2 இன்ச் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆம் பகுதியில் வருது இல்லைங்களா டாட்டு, இந்த டாட்டுடைய அகலம் வந்து 1/2 இன்ச்சுக்கு நம்ம வந்து டாட்டை பிடிச்சிரும். அப்போ இங்கே ஒரு 1/2 இன்ச் நமக்கு போயிடுது. ஊக்குப்பட்டியில் வர்ற இடத்துல ஒரு 1/4 இன்ச் போயிடுது இல்லைங்களா? அப்போ வந்து பேக் சைடுக்கு நம்ம கொடுக்குற 3/4 இன்ச்சு அப்படியே ஸ்டிச்சிங்கில் வந்துடும். ஃப்ரண்ட் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 இன்ச்சு கேப் வந்து
ப்ளவுஸுடைய சென்டரில் வந்து நமக்கு வந்துடும். இதுதான் வந்து சென்டர் கேப் உடைய ப்ளவுஸை வந்து இந்த மெத்தடில் தான் கட்டிங் பண்ணணும். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சென்டர் கேப் ப்ளவுஸை வந்து கட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.